4.5 வருஷமா வந்து லேப்டாப் தரல. இப்ப ஆட்சி முடிகிற நேரத்துல சாகும்போது சங்கரா சங்கரான்ற மாதிரி ஆட்சி போகுது இல்லை. அதனால இதையாவது கொடுத்தா அட்லீஸ்ட் வந்து இளைஞர்களை கவரலான்னு பார்த்தா நிச்சயமா இளைஞர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. 4 வருஷம் +2 முடிச்சவங்களுக்கு +2 படிக்கும் போதே லேப்டாப் கொடுக்கணும். +2 படிக்கும் போதே லேப்டாப் கொடுக்கறது தான் ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் +2 படிக்கும்போது கொடுக்காம இப்போ எலெக்ஷன் வர்றதுக்காக வந்து அந்த ஓட்டு போடுற வயது இருக்கு பத்தியா, அதை மைண்டில் வச்சு கொடுக்குறானா. அப்போ உள்நோக்கம் என்ன? அப்போ முழுமையாக வந்து அந்த ஓட்டு வாங்கணும். இன்னைக்கு திமுக பலவீனம் அடைஞ்சிருக்கின்றதுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக இளைஞர்கள் கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக இளைஞர்கள் கை கொடுக்க மாட்டாங்க, கை விட்டுருவாங்க. இல்லை, இப்போ கள்ளக்குறிச்சி வந்து ஒரு மிக மிக வந்து வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். கள்ளச்சாராயம் இந்த ஆட்சியில் 6ஆக பெருக்கெடுத்து ஓடி 40 பேர் விழுப்புரத்தில் வந்து விழுப்புரம் மரத்தை மறக்கானோம். அதே போல் சில பகுதிகளில் மரணம் ஏற்பட்டது. அப்போ உஷாராக இருக்கணும். இல்லை, ஆனால் தொடர்ச்சியான அளவுக்கு கள்ளச்சாராய மரணங்கள் இந்த ஆட்சியில் போதை கலாச்சாரங்கள் பெருக்கெடுத்து இருக்கின்ற நிலையில் கள்ளச்சாராயம் அருந்தி 40க்கு மேற்பட்ட உயர்ந்த நிலையில் அப்போ வந்து போல முதலமைச்சர். இப்போ ஏன் போறாரு? எலெக்ஷன் வருது, பயம். இப்போ எதை பார்த்தாலும் பயம் தான். இப்போ அதாவது கமல்ஹாசன் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், அதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம். தெனாலி படமா? தெனாலி படம் நிறைய படம் பார்க்க. தெனாலி படம், அந்த தெனாலியில் வர ஹீரோ யாரு? கமல்ஹாசன். அந்த கமல்ஹாசன் போல இன்னைக்கு வந்து அவருடைய நிலைமை ஆயிடுச்சு. அதான் பரிதாபமா இருக்குது. இப்போ வந்து ஒரு பயத்தினுடைய உச்சத்தில் ஆட்சி வராது. கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து சவுக்கடி கொடுப்பதற்கு வந்து திமுக தயாராயிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்புவது தயாராயிட்டாங்க. எனவே இப்போது நம்ம போறாரு. ஆனால் எப்படி போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து கை கொடுக்க போவதில்லை, கைவிட்டு தான் போவார்கள். ஓபிஎஸ் வந்து ஒருபொழுதும் அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்றதுக்கே வெக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, ஒரு கருத்து அவர் சொல்றாரு அவரு. அதனால வந்து எங்க கட்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அது எப்படி வந்து அவரை வந்து சேர்க்கிறதா இல்லையான்றதை கட்சி தான் முடிவு செய்யும். அதனால நாங்க முடிவு செய்ய முடியாத விஷயம். ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப ஓபிஎஸ் உள்ள வர்றதுக்கு. அது நான் எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாது. இல்ல, அதாவது நான் எதையுமே வந்து இப்போ வந்து எதையுமே சொல்ல முடியாது. அரசியல் 1000 இருக்கும், 4 செவத்துக்குள்ள 4 விஷயம் நடக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? நானு அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் எப்ப சொல்லுமோ அப்பப்ப சொல்லுவோம். அதெல்லாம் வந்து இப்போ வந்து இதான் பதில். சார், பிஜேபி தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்றாங்க, அதிமுக டைரக்ட் டீலிங் இல்ல, அப்படி அவங்க சீட் வாங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் நீங்களே தான். தயாரிப்பு, திரைக்கதை, வசனம், இயக்கம், டைரக்ஷன். எதுக்கு அவசரப்படுறீங்க? இன்னும் எல்லாமே இப்போ நோட்டிபிகேஷன் பிப்ரவரி மாதம் வரப்போகுது. இப்போ தேர்தல் அறிக்கை குழு கட்சி சார்பில் அறிவிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கட்டமாக வந்து காய் நவுத்திட்டு இருக்கோம். இப்போ அதனால் வந்து அப்ராப்ரியேட் டைமில் எல்லாம் தெரிய வரும். அப்போ உங்களுக்கும் விடை கிடைக்கும். அதனால் இப்போது எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தை, 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம், அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயம், அது வந்து வெளிப்படையே வராது. ஓகே, அது நீங்களும் நானும் வாங்க, அவர்கிட்ட போய் கேட்போம் கோபம் குறைஞ்சுதா இல்லையான்ட்டு. எப்போ வரீங்க சொல்லுங்க, போய் வேணா உங்க கோபம் குறைஞ்சிச்சா இல்லையான்னு கேட்டு பார்ப்போம். ஆமா, இல்ல இப்போ அது குழு போட்டிருக்காங்க. இப்போ இந்த குழு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நிலவுகின்ற இந்த எதோச்சதிகார ஆட்சியினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதரவாளர்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள், தொழில் துறையில் மிகவும் பின்தங்கிய ஒரு சூழ்நிலை, அதுவும் வந்து ஒரு ஊழல், லஞ்சம், இதெல்லாம் தலைவிரித்தாடுது. தமிழ்நாடே வந்து போதை கலாச்சாரத்தில் ஊறிருக்கு. இதெல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையில் கண்டிப்பாக வந்து தேர்தல் அறிக்கை பொறுத்தவரை இருக்கும். தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியை கொண்டு போகிற அளவுக்கு
அதாவது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சின்னும் போது இந்த 5 வருஷத்துல 3 மாசம் வந்து 5 வருஷம் ஆகிப்போகுது. இந்த 3 மாசத்துல கோபாலபுரம் குடும்பம் தான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. மீதி பார்த்தா பட்டி தொட்டியில் இருக்கிற குப்பன், முனுசாமி, சுப்பன் அவங்க குடும்பம் எல்லாம் பார்த்தா நடுத்தரு தான் போயிருக்குது. அதனால் கோபாலபுரத்து கொடுமைகள், கோபாலபுரத்து பொருளாதார வளர்ச்சி என்ற அடிப்படையில் போகாம இல்லையா, தமிழ்நாடு ஒட்டுமொத்த வளர்ச்சி, தமிழ்நாடு ஒட்டுமொத்த வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறது, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுறது, இதன் அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கை இருக்கும்.